ஃப்ரெஷ் மார்னிங் விடிவெள்ளி நட்சத்திரங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம்ம கோலங்கள் மட்டுமல்லாமல் மலரும் நினைவுகள் பற்றியும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சின்ன வயசில் நான் படித்த விக்ரமாதித்தன் வேதாளம் கதை தாங்க நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி 6வது நாள் தொடர்ச்சியாக வீரபாகுவோட கதையை சொல்லிகிட்ருக்குறோம். விக்ரமாதித்தன் வேதாளத்தை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது வேதாளம் வீரபாகுவோட கதையை சொல்லிகிட்டு இருக்கு. அப்படி சொல்லும்போது அந்த நீங்கள் கண்டினியூஸாக கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ கதை சொல்லி முடிச்சிருச்சு. விக்ரமாதித்தன்கிட்ட கொஷின் கேட்க போகுது வேதாளம். என்னென்னா அங்கே வீரபாகுவும் நீலிமாவும் ஏன் சம்மந்தம் இல்லாமல் இதில் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ உனக்கு பதில் தெரிஞ்சு நீ சொல்லாட்டியும் உன்னோட தலை சுக்கு நூறாக வெடிச்சிரும். நீ பதில் சொல்லிட்டின்னா உன்னோட மௌனம் கலைஞ்சு போயிடும். நான் திரும்பவும் முருங்கை மரத்துக்கே போய் நான் ஏறிப்பேன் அப்படின்னு சொல்லிருச்சு. இப்போ இது ரெண்டுமே விக்ரமாதித்தனுக்கு இக்கட்டான நிலமை தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவன் என்ன பதில் தெரிஞ்சு சொல்லாமல் இருந்தால் தலை சுக்கு நூறாக வெடிச்சிருமே அப்படின்ட்டு அவனுக்கு பதில் தெரியும். அதனால் அவன் சொல்கிறான். வேதாளம் கேட்குது, ஏன் அவங்க 2 பேரும் சம்மந்தம் இல்லாமல் அந்த இடத்துல பஞ்சாயத்து தலைவர்கிட்ட பதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு விக்ரமாதித்தன் சொல்கிறான், நீலிமா பள்ளத்தில் விழும்போது மயக்கமாக இருந்தாங்க. அப்போது அவளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி. இருந்தாலும் அவளோட இன வழக்கப்படி தன்னை உயிரை கொடுத்து காப்பாற்றின ஒருத்தனை வம்பில் மாட்டி விடக்கூடாது, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவள் அவளுக்கு விருப்பம் இல்லாட்டினாலும் கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டா. அவள் அவளோட பெருந்தன்மையை தான் காமிக்குது. அது கல்யாணமே நடந்துச்சா இல்லையான்னு தெரியாட்டினாலும் அவனுக்கு தண்டனை கிடச்சிடக்கூடாது வீரபாகுக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி கல்யாணம் நடந்துச்சுன்னு அவனை காப்பாற்றுறதுக்காக வேண்டி நீலிமா சொல்லிட்டா. ஆனால் வீரபாகு என்ன தான் நீலிமா அவளுக்கு பிடிச்சிருந்தாலும் மனசார தான் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அவளுக்கு பிடிக்கல. அதனால அவள் அவளை கல்யாணம் பண்ணிக்கல. அவளுக்கோட விருப்பம் இல்லாமல் இவன் வீரபாகு நீலிமாவை கல்யாணம் பண்ணிக்கல. அதனால் அவன் உண்மையை சொல்கிறது தான் நல்லது அப்படின்ட்டு நான் நீலிமாவை கல்யாணம் பண்ணிக்கலன்னு உண்மையே சொல்லிட்டான். அதுவும் இல்லாமல் அவன் இதே ஊரில் இருந்துச்சுன்னா ஊரில் குழப்பம் ஏற்படும், பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவன் அந்த ஊரை விட்டு கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லி விக்ரமாதித்தன் வேதாளத்திட்ட சொன்னாங்க. உடனே வேதாளம் நீ கரெக்டான பதிலை சொல்லிவிட்ட, அதனால் நான் திரும்பவும் முருங்கை மரத்துக்கே போகிறேன், முடிஞ்சால் நீ என்ன பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் என்னாச்சுன்னா முருங்கை மரத்துலேயே ஓடி போய் வேதாளம் ஏறிக்கிச்சு. திரும்பவும் என்ன பண்ணுறான்னா விக்ரமாதித்தன் வேதாளத்தை துரத்திக்கிட்டு திரும்பவும் முருங்கை மரத்துக்கு பக்கமாக இவனும் ஓடிக்கிட்டு இருக்கிறான். விக்ரமாதித்தனும் பின்னாடியே போயிட்டு திரும்பவும் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு இல்லையா, அதை கீழே இறக்கி விட்டுட்டு திரும்ப இவன் கீழே இறங்கி வேதாளத்தை தூக்கி முதுகில் போட்டுட்டு திரும்பவும் அதே மாதிரி நடந்து வந்துட்டு இருந்தான். அப்படி வரும்போது திரும்ப வேதாளம் பேச ஆரம்பிச்சிருச்சு. மன்னா, நீ பண்ணுறது வித்தியாசமாக இருக்குது, இந்த கௌசியன் கதை மாதிரி இருக்குது. சில ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தம்மக்கிட்ட வர்றவங்களை எல்லாம் பரிகாரங்கிற பேரில் பரிகாரம்னு சொல்லி நிறைய அந்த மக்களை துன்பத்துக்கு ஆளாக்குறாங்க பரிகாரம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உன்னையும் ஏதோ ஒரு ஜோதிடம் தான் இப்படி பரிகாரங்கிற பேரில் என்னை தூக்கிட்டு அலைய வச்சுருக்கிறேன் ஒன்றை அப்படின்னு சொல்லி சொல்லுது. நான் சொல்கிறேன், கௌசிகன்கிற ஒருத்தவனோட கதையை சொல்கிறேன், நீ கேளு அப்படின்னு சொல்லியிருக்கு. நீ பேசக்கூடாது, நீ பேசி உனக்கு பதில் தெரிஞ்சும் நீ சொல்லாமல் இருந்தீங்கன்னா நீ என்னவாயிருவ, நான் இந்த கதை முடியவும் உனக்கு ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு நீ பதில் தெரிஞ்சு சொல்லாமல் இருந்தீங்கன்னா உன் தலை சுக்கு நூறாயிடும். நீ பதில் சொல்லிவிட்டு உன்னோட மௌனம் கலைஞ்சிட்டு நான் திரும்ப முருங்கை மரத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப விமோசனம் அப்படிங்கிற ஒரு கதையை இவன்கிட்ட சொல்ல ஆரம்பிக்குது விக்ரமன்ட்ட. அதாவது மகாதானபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் சொல் திவாகர் அப்படிங்கிறவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் ரொம்ப பெரிய செல்வந்தர். அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு இருந்தாங்க, கலாங்கிற பொண்ணு. அவங்க நல்ல செல்வ செழிப்பாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த கலாங்கிற பொண்ணும் நல்லா திருமண வயதை அடைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு எங்கே பார்த்தாலும் மாப்பிள்ளை தேடினாங்க, மாப்பிள்ளை கிடைக்கவே இல்லை. அந்த திருமண நிகழ்வு தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. சரி, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிறைய ஜோதிடர்கள்ட்டெல்லாம் பார்த்தாங்க. உடனே இவருக்கு ஒரே கவலையாயிருச்சு அந்த செல்வந்தருக்கு. அந்த சொல் திவாகருக்கும் அவங்க மனைவிக்கும் ரொம்ப வருத்தம். உடனே அவங்க மனைவி அவங்க தம்பிக்கிட்ட சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.
அவங்க தம்பி யாருன்னா கோபி அப்படிங்கிறவர்கிட்ட சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி இப்படி கல்யாணமே ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி. உடனேயே அவரோட ஃப்ரெண்டு வந்து கௌசிகன். அந்த கோபி அவங்களோட ஃப்ரெண்டு தான் கௌசிகன். அவன் வந்து பெரிய ஜோதிடர். சரி, அவங்ககிட்ட கொண்டு போய் இந்த ஜாதகத்தை காமிக்கிறாங்க. உடனேயே அந்த கௌசிகன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது ரொம்ப நல்ல ராசியான ஒரு ஜாதகம். உண்மையிலேயே சொல்லப்போனால் இது சீதாதேவி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட ஜாதகம் மாதிரி. அவங்க வந்து சீதாதேவி எவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் நல்லா இருந்தாங்க, அதே மாதிரி இவங்களும் பல கஷ்டங்களுக்கு ஆளாவாங்க, கடைசியில் ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதுக்கு வந்து சின்னதாக ஒரு பரிகாரம் செஞ்சால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. என்னங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்.